சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடையாணம் வாங்கினோம். அப்போ ஜெயலலிதா வந்து முதலமைச்சர். 2 முறை எங்களை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த பவானிசாகர் அணையை யாருக்கும் திறக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கினோம். அப்போ வந்து கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு, குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு. திருச்சியில் ஒருக்கா பேச்சுவார்த்தை, சென்னையில் ஒருக்கா பேச்சுவார்த்தை. அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடு நான் இதெல்லாம் சொன்னேன். கேட்டாங்க, என்ன பிரச்சனை உங்கள் பிரச்சனைன்னு கேட்டாங்க. கோட்டையில் இதெல்லாம் பிரச்சனைங்கம்மான்னு முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எப்போ இருந்து தவறு நடக்குது? அம்மா 1958லேருந்து நடக்குதுங்கம்மா. ஓ, 58லேருந்து நானா முதலமைச்சர்? என் மேலே ஏறிக்கிட்டு வரீங்க என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி. அம்மா, தவறு 1958லேருந்து நடக்குதுங்கம்மா. உங்கள் ஆட்சியில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சோம். உங்கள்கிட்ட வராது நாங்கள் எங்கெங்கம்மா போகிறது நீங்கள் சொல்லுங்கம்மா. எனக்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார்ல, உயிரோடான் இருக்காரு, அங்கே போனீங்களா, கேட்டீங்களா? ஏம்மா, அவர் பதவி இழந்து வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட என்னங்கம்மா நான் எதிர்பார்க்க முடியும்? ஓ, நான் ஒருத்தியாக கேணச்சியா? இது எப்போ நடந்ததுங்க ஐயா? இது வந்து 2003. அப்புறம் இதை பாருங்க, உங்களுக்கு தெரியுமல்ல, த மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். இந்த சூழ்நிலையில் நான் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தால், அறிவிப்பு வெளியிட்டால், இட் இஸ் அமௌண்டிங் டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். தெரியுமல்ல? இந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வாங்க, நல்ல முடிவு சொல்கிறேன். அம்மா, வழக்கு வாபஸுங்கிற பேச்சு கிடையாதுங்கம்மா. இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைங்கம்மா. என்ன திருப்பி திருப்பி கிளிப்பிள்ள மாதிரி ஒரு பேசிகிட்டே இருக்காரு? எகர்றாங்க இந்த அம்மா. என்ன பண்ணலாம்? அம்மா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குங்கம்மா, கோர்ட்டில் பார்த்துக்கலாமா? பார்த்துக்கலாங்கம்மா. உடனே சேரை தள்ளிட்டு உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான்.